ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேப்பங்கிழங்கு சிப்ஸு. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு 4 சேப்பங்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து தண்ணியில் போட்டும் வேக வைக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் ஆவிலையும் வைக்கலாம். இது மூளைக்கு ரொம்ப குழகுழப்பு வெண்டைக்காய் மாதிரி மூளைக்கு ரொம்ப நல்லது வச்சுங்களேன். வேக வச்சு எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கோங்க. மெலிசா ரொம்ப மெலிசா வேணாம், ஓரளவுக்கு மெலிசா வெட்டிக்கோங்க. வெட்டிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் மிளகாத்தூள், உப்பு, அரிசி மாவு, கடலை மாவு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் வந்து கிழங்கு வாயுன்றதுனால பெருங்காயம் நல்லது. அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு 2 ஸ்பூனு, எல்லாத்துலேயும் 2, 2 ஸ்பூன் கடலை மாவு. அதுக்கப்புறம் சோள மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. நல்லா நல்லா தேய்ச்சி க்ரஷ் பண்ணிவிடுங்க. க்ரஷ் பண்ணி போடுங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வரா மாரி கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை அடுப்பில் வச்சு ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு அது கொஞ்சம் தீயை சின்னதாக்கி பொறுமையாக வேக விடுங்க. நல்லா முருவலாக வந்த அப்புறம் தட்டில் எடுத்து வச்சுங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. விரத நாளில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.